என்னது இந்த டிக்கெட் நீங்க புக் பண்ணா விஐபி தரிசனம் பாக்குறாங்களா அந்த கியூல நீங்களும் போய் பார்க்கலாமா? என்ன டிக்கெட் இது? இந்த டிக்கெட்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு? அந்த டிக்கெட்டோட காஸ்ட் என்னன்றதை இந்த வீடியோ கடைசியில் வந்து டீட்டெயிலா சொல்றேன். ஹலோ நண்பா நண்பீஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ராவல் தான் நம்ம பண்ண போகிறோம். என்னன்னா திருப்பதி போக போகிறோம். திருப்பதி எல்லாருமே வந்து போயிருப்பாங்க. பட் இது வந்து நான் ஒரு ஹோமம் டிக்கெட் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த டிக்கெட் வந்து ரொம்பவே ரேர், கிடைக்காது. அது டிக்கெட் வந்து டக்குன்னு சேல்ஸ் ஆயிரும். அந்த மாதிரி தான் அந்த டிக்கெட் வந்து இருக்கும். பட் அந்த டிக்கெட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ அந்த டிக்கெட்டுக்கான அந்த ட்ராவல் ஜெர்னியை நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அந்த ஓமம் டிக்கெட் வந்து நான் இது வரைக்கும் போனதில்லை, இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் இந்த மாதிரி ஒரு டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொன்னான். சரி, நம்ம இது வரைக்கும் திருப்பதி போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இந்த தாட்டி போய் ஆகணுன்றதுக்கோசம் இந்த திருப்பதி டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கேன். அந்த ஓமம்லாம் பண்ணுவாங்களாம். அந்த ஓமம் முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக அவங்களே டிக்கெட் கொடுப்பாங்களா. திருப்பதிக்கு மேல் திருப்பதிக்கு வந்து டிக்கெட் கொடுப்பாங்களாம். கீழ் திருப்பதி அந்த ஓமம் நடக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம். என் கூட இந்த வீடியோ பார்த்து நீங்களும் இந்த திருப்பதி ஜெர்னியை நீங்களும் பார்க்க போகிறீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கோசம் தான் வந்து நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். இதை நாமளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். இது எப்படி இருக்க போகுது, இந்த டிக்கெட் வந்து எப்படி நார்மலாக டிக்கெட் புக் பண்ணி 300 தரிசனம் பார்த்துருக்கேன். அந்த ஃப்ரீ தரிசனம் கூட நான் பார்த்துருக்கேன். அப்புறம் இன்னும் 2-3 தரிசனம் கூட நான் பார்த்துருக்கேன். பட் இந்த ஓமம்னு சொல்கிறாங்க, அங்கே போய் அட்டன் பண்ணுமா, திருப்பதியில் ஸ்டே பண்ணி போய் பார்க்க போகிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோவை எடுத்து ஃபுல் வீடியோ போடுறேன் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. நான் இப்போ வந்து ஃபேமிலியோட போக போகிறேன். என் ஃபேமிலி இருக்க எல்லாருமே வந்து திருப்பதி வந்து வந்தாச்சு. இப்போ திருப்பதியில் வந்து இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு ஷார்ப்பாக வந்து ஓமம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம 8 மணிக்கு அந்த பவர்ஃபுல்லான அந்த ஓமம் இப்படி என்னதான் இருக்க போகுது, அந்த ஓமம்ல என்ன நடக்க போகுதுன்றதான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படி இப்படின்னு சின்னத்தில் இருக்கக்கூடிய ஓமம் செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து வந்தாச்சு. இந்த எக்ஸாக்டா இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பதி போற எல்லாத்துக்குமே வந்து தெரியும். பெரிய கார்டன்ஸ் எல்லாம் முன்னாடி என்ட்ரன்ஸ்ல இருக்கும். அதை தாண்டி ஒரு ஆர்ச் மாதிரி வரும். அந்த ஆர்ச்சை தாண்டி ஒரு 200 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கோயில் ரைட் சைட்ல இருக்கும். அந்த கோயில் தான் இந்த கோயில். உள்ள போனது ரைட் சைட்ல ஒரு கூடார மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. அங்கதான் வந்து ஓமம் வந்து நடக்குது. ஆனா நம்ம உடனே போயிருவோமா, நெவர். நம்ம இந்த இடத்த போல சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போக போறோம். சும்மா மக்கள்லாம் ஜேன்னு இருந்தாங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சும்மா லோக்கல் அங்க ஓமம்க்கு வரவங்களும் சரி, ஓமம்க்கு வராதவங்களும் சரி, அந்த கோயில் சுத்தி நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த கோயிலுக்கு இம்பார்ட்டன்டா நிறைய ஸ்டேட்ல இருந்து மக்கள் வந்திருந்தாங்க. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கு வந்து அவங்களோட ஓன் லோக்கல்ன்றதால அவங்க வந்திருந்தாங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த கேரளா சூப்பரா ஒரு கிருஷ்ணர் கோயில் வந்து இருந்ததுங்க. அந்த கிருஷ்ணர் கோயில ஒரு 11 ஸ்டேட்ல இருந்து 11 வகையான மாடு வந்து கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டுல இருந்து காங்கேய மாடு வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அவங்க போட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ அலோட் இல்ல. மாப்பிள்ளை சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இப்படி எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்து நம்ம ஓமம் இங்க நடக்குதுன்னு ஒரு இடத்துல வந்து சொல்லி நல்லா அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். கிருஷ்ணர் கோயில் மாதிரி இந்த ஓமத்துக்கு வந்து வீடியோ எடுக்கலாமா, என்ன அலோட் இருக்கான்னு தெரியல. அவங்க ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம வீடியோ எடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாருமே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம தைரியமா எடுக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் சரியா தெரியல. இப்பதான் ஓமமே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு சுத்திட்டு வந்திருப்போம். ஆனா இப்பதான் ஓமமே ஸ்டார்ட் ஆகுது. ஓமம் செய்யக்கூடிய புரோகிதர் என்னென்னமோ சொல்றாரு தெலுங்குல, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி, அவரோட வேலை ஆகுது, நம்மளோட வேலை என்னது, உட்காந்து பார்க்க வேண்டிய வேலை, அதை விட்டு நம்ம செய்வோம். ஓமம்ல இந்த நம்ம பெருமாளை வச்சுதான் இந்த மாதிரிதான் அந்த பூஜை செய்யறாங்க. இந்த ஓமம் வந்து செய்யறாங்க. இந்த பெருமாளை வந்து பாத்துக்கோங்க. இதை வந்து ஜூமின் பண்ணி காட்டுறேன். இந்த பெருமாள் தான் சூப்பரா அலங்காரம் எல்லாம் பண்ணி சூப்பரா வந்து இருக்காரு நம்ம பெருமாள். சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம பாக்குற எல்லாத்துக்கோசரமே இந்த வீடியோல வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம 2026 எல்லாத்துக்குமே நல்ல ஆண்டா வந்து இருக்கணும் அப்படின்ற ப்ரே பண்ணிக்கிறேன். ஏங்க ஒரு படு பேசிட்டே இருக்காருங்க. எனக்கு வேற தூக்கம் வர மாதிரி இருக்கு. நான் தூங்கல தூங்காதடா செல்லம், தூங்காத நான் தூங்கல. உண்மையே தூங்கணும்னு நினைச்சிருந்தா நான் லாஸ்ட்ல போய் கூட உட்காந்துருக்கலாம். லாஸ்ட்ல உட்காந்தா கொஞ்சம் தூங்குற மாதிரி இடம் இருந்திருக்கும். நான் இப்ப முன்னாடி உட்காந்துருக்கேன். அந்த புரோகிதர் மூஞ்சியா பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதனால எனக்கு தூக்கமே வரல. ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு தூக்கம் வருது. நான் போனை பார்த்து மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் ஓமம் முடிஞ்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கியூ கட்டி நம்ம வந்து பெருமாளை தரிசனம் பண்ணலாம். தரிசனம் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் நேரம் அந்த கியூ வந்து எங்க போகணும்னா டிக்கெட் கவுண்டருக்கு போவோம். டிக்கெட் வந்து ஸ்னாப் அடிச்சு மேல் திருப்பதிக்கு அவங்களே டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. இங்கேயே சிம்மாசனத்தில் 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். ஓமம்ல நான் தூங்கிடுவேன் நினைச்சிட்டு இருந்தேன். நான் என் மாப்பிள்ள தூங்கிட்டான். ஓமம் வந்து வெளியே வந்துட்டு இருக்கேன். ஓமம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருந்துச்சு. ஆனா நான் ஷார்ட்டா உங்களுக்கு ரொம்ப வந்து போர் அடிச்சிடக்கூடாது, ஷார்ட்டா நான் வந்து குறுக்கி போட்டிருந்தேன். மேல் திருப்பதி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அந்த ஓமம் வந்து ஏன் வந்து ஸ்னாப் அடிச்சு தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓமம் கலந்துக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெஷல் தரிசனம் மேல
நம்ம ஈஸியா போய் நம்ம பெருமாளை போய் பார்க்கலாம். விஐபி தரிசனம் பாக்குறாங்களா அவங்க கூட சேர்ந்து நாமளும் போய் பார்க்கலாம். டிக்கெட் கொடுக்குறவர்கிட்ட வந்து கேட்டா அவரு தான் அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. தரிசனம் வந்து 3ல இருந்து 9 மணிக்குள்ள. இப்ப நம்ம ஹோமம் வந்து 1:30 மணிக்கு முடிஞ்சிச்சு. நம்ம சாப்பிட்டு கிளம்புற மாதிரி இருந்தா 3ல இருந்து 9க்குள்ள நம்ம அந்த தரிசனம் போய் பார்க்கணுமா. அந்த டிக்கெட்டுக்கான வேலிட்டி 3ல இருந்து 9 மணிக்குள்ள தான். அந்த மலை ஏறும்போது சும்மா அமைதியா இருக்கு. நம்ம பெண்டா போது வளைஞ்சு போற மாதிரி இருக்கு கார்ல. மட்டும் இல்லாம இந்த கார்ல வந்து வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் நிறைய வந்து இருக்கு. நான் வீடியோ கூட பாத்திருக்கேன். புலிலாம் அப்படி நடந்து போற மாதிரிலாம் நிறைய வீடியோ வந்து பாத்திருக்கேன். நான் நேரெல்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. சும்மா வைல்ட் அனிமல்ஸ் இந்த மங்கீஸ் எல்லாம் நிறைய வந்து இருக்கும். மங்கீஸ் எல்லாம் நிறைய வந்து பார்த்திருக்கேன். பட் நான் நடப்பாதையில போகும்போது ஒரு தாட்டி மான் வந்து பார்த்தேன். 2-3 மான் வந்து கொம்பு வச்ச மான், அந்த புள்ளி மான், 2 வகையான மான்லாம் நான் வந்து பார்த்திருக்கேன். நீங்க நடப்பாதையில போயிருக்கீங்களா? எந்த மாதிரி தரிசனம் போயிருக்கீங்க? போகும்போது எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்கன்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அவ்வளவுதாங்க, நம்ம சொன்ன டிக்கெட் கவுண்டருக்குள்ள போயாச்சு. இது ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓமன் டிக்கெட் புக் பண்ணவங்க மட்டும் தான் இந்த தரிசனத்துல வந்து வந்திருக்காங்க. ரொம்ப ஃப்ரீயா தான் வந்திருக்கு. ஏன்னா ஒரு டவுட்னா, இந்த இடத்துல உங்க போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேனே, உள்ள போய் தான் போன் வாங்கிப்பாங்க. அந்த செக் பண்ற இடத்துல மட்டும் தான் போய் போனை வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நடந்து வந்துட்டேன். சும்மா அங்க சுத்தி போச்சு. ஒரு இடத்துல வந்து இங்க உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இப்ப இங்க இருக்கவங்க எல்லாமே ஓமன் டிக்கெட் இருக்கவங்க தான். ரொம்ப நீட் அண்ட் கிளீனா எல்லா லைட் எல்லா ஃபேனும் வந்து ஓடுது. எல்இடி லைட் வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க. எல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. ஃபேன்ல சும்மா ஜில்லும் காத்து சூப்பரா வந்து வருது. தரிசனமும் இந்த மாதிரி லைட் ஃபேன்லாம் போட்டிருக்காங்க. தெரிஞ்ச கம்மா வச்சிருக்கவங்க ரொம்ப வருஷம் ஆச்சுங்க திருப்பதி வந்து. ஸோ அதனால எதுவுமே தெரியல. போற வழியில பாதி தூரத்துல வந்து போன் வந்து வாங்கிட்டாங்க. நான் 6 மணிக்கு அந்த மாதிரி டைம்ல தரிசனம் போயிருந்தேன். 7-7:30 வெளியே வந்துட்டேன். டிக்கெட் கொடுக்குறது என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க 3 மணில இருந்து 9 மணிக்குள்ள வந்து போலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் ஒரு 6 மணிக்கு போயிருந்தேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம். சரி, ஓகே. ஃபைனலி இந்த டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து கடைசியில சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப அந்த டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணணும்ன்றது வந்து சொல்றேன். டிக்கெட் புக் பண்றதுக்கு 2 வழி வந்திருக்குங்க. நீங்க நெட் சென்டர்ல போய் டைரக்டா போய் இந்த ஓமம் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள வந்து புக் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது ரொம்ப டிஃபிகல்ட் தான் அந்த டிக்கெட் புக் பண்றது. இப்ப நீங்க ஒரு நம்பர்ல 90 டேஸ்க்கு ஒரு தடவை அந்த டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். செகண்ட் ஆப்ஷன் வந்து போன்ல வந்து டிடிடி அபிஷியல் ஆப் இருக்கலாம். அந்த அபிஷியல் ஆப்ல வந்து ஈஸியா வந்து புக் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ல ஷோ அதுல அந்த டிடிடின்ற ஆப், இது அபிஷியல் ஆப். இந்த ஆப்புக்குள்ள போய் நம்ம ஓமம் அப்படின்னு கிளிக் பண்ணி அது கீழே வந்து சப்தகிரி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி மந்த்லி எல்லா டேட்டுமே வந்து இருக்கும். அதுல எந்த டேட் உங்களுக்கு வேணுமோ அது வந்து புக் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டான ஒரு விஷயம், ஒரு போனுக்கு ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். ஒரு இம்பார்ட்டான விஷயம், இந்த டிக்கெட் வந்து எல்லா டேட்லயும் வந்து அவைலபிளா இருக்காது. என்ன டிடிடி தீர்ப்பு தேவஸ்தானத்தை வந்து அபிஷியலா ஒரு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்ல தான் இந்த டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டிக்கெட்டை 2 பேர் இருந்தாலும் மட்டும் தான் புக் பண்ண முடியும். 1600 ரூபாய் அந்த காஸ்ட்.